சோல்மேட் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நிறைய தகவல்கள் வந்துட்டுருக்கு இல்லையா? சோல்மேட் அப்படின்னும் போதில் ஆத்ம தோழன் அல்லது காதலனை சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சில பேர் திருமணம் அப்படின்ற பந்தத்தில் இணைஞ்சிருவாங்க. சில பேர் இணைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சோல்மேட் அப்படின்னும் போதில் அவங்க கடமை அப்படின்ற பெயரில் கூட அவங்கள உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ எந்த ஒரு வலி வேதனை கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அதை மீறி கல்யாணம் அப்படின்ற பந்தத்தில் இணைந்தாங்க அப்படின்னா, சோல்மேட் அப்படின்றவங்க ரொம்ப விவரமாக இருப்பாங்க, திறமைசாலியாக இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறவங்கள எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி நல்லா பார்த்துப்பாங்க. கடமை அப்படின்னா கூட அதை அவங்க சந்தோஷமான மனநிலையில் செய்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி எப்பயுமே அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. சோல்மேட் அப்படின்னும் போதில் எல்லோருக்கும் இந்த பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. தாய் தகப்பனை தாண்டி சிலருக்கு வாழ்க்கையில் அண்ணன் அக்கா தம்பி தங்கை இது போன்ற உறவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாதவங்களும் இருக்காங்க. அதுபோல தான் சோல்மேட் அப்படின்ற உறவும் சிலருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு சோல்மேட் அப்படின்றது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து சிலருக்கு தோழனாகவோ சிலருக்கு காதலனாகவோ அல்லது அந்த சதவீதப்படி சிலருக்கு கணவராகவோ அமைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்க வணங்குற தெய்வமே சோல்மேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் இந்த இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்கள்ல, தனக்குத்தானே சுயமாக சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சோல்மேட் அப்படின்றவங்க ஒருத்தர் வாழ்க்கையில் வர காரணம் என்ன, அல்லது இவங்க அவங்கள தேடி போக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிலர் இறைவனை முழுமையாக நம்புவாங்க. ஆனாலுமே வாழ்க்கையில் பல விஷயங்களில் சங்கடங்களை அனுபவிச்சிட்ருப்பாங்க. மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த இறை நம்பிக்கை அவங்களுக்கு ஒரு சரியான சோல்மேட்டை ஈர்த்து கொடுக்கும். சோல்மேட் அப்படின்றவங்க ஏற்கனவே நம்ம சார்ட்ஸ் போட்டிருக்கிறோம். சோல்மேட்னா என்னன்னு ஃபுல் ஃபார்மு. அவ்வளோ விஷயங்களை உணர்ந்தவங்க, தெரிஞ்சவங்க, இப்படி எவ்வளவோ சொல்லலாம். நிறைய திறமைசாலி, ஆன்மீகத்தில் உயர் லெவலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை அடைஞ்சவங்க, எவ்வளவோ திறமைகள் அவங்களுக்குள்ளே இருக்கும், எவ்வளவோ கலைகள் கற்று வச்சுருந்துருப்பாங்க. உண்மைனா என்ன அப்படின்றத முழுமையாக உணர்ந்து வச்சுருப்பாங்க. உண்மையான மகிழ்ச்சினா என்னன்றதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க இவங்களையோ இவங்க அவங்களையோ சந்திக்கிற பட்சத்தில் அந்த முழுமையும் தெரிஞ்சவங்க இவங்களுக்கு பல விஷயங்களை உள்ளுணர்வாக உணர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஏன் கிடச்சிருக்காங்க, தாய் தகப்பன், கணவன் அல்லது மனைவி, குழந்தை அல்லது குழந்தைகள், உடன் பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள், அதுபோக அவங்க வாழ்க்கையில் சில செயல்கள் செஞ்சுருப்பாங்க, சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி செயல்கள் செஞ்சாங்க, ஏன் அது போல் நிகழ்வுகள் நடந்துச்சு, அதுக்கான விளக்கங்கள் என்ன, அது நடந்தனால அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நல்லது நடந்தது அப்படின்றத முழுமையாக அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுணர்வாக உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. காலம் வர்ற வரைக்கும் இவங்க தான் காத்திருப்பாங்க. அவங்களுக்கு விஷயங்கள்லாம் உணர்த்தப்பட்டாச்சு, அவங்க எல்லாம் உணர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு உண்மை அப்படின்னா என்னன்றத புரிய வைப்பாங்க. அடுத்து மகிழ்ச்சினா என்ன அப்படின்றத முழுமையாக அவங்க உணர்றபடி செஞ்சுருவாங்க. இதன் பிறகு சோல்மேட் அப்படின்றவங்க 2 விதமாக முடிவெடுப்பாங்க. ஒன்று ஓகே, அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, புரிய வைக்க வேண்டியதை புரிய வச்சாச்சு, எல்லாம் அவங்க உணர்ந்துட்டாங்க, பயணம் போதும் அப்படின்னு விலகி போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் பொக்கிஷமான உறவு, இதை விட்டு விலகணும்னு அவசியம் இல்லை, வாழ்க்கை பயணத்தில் இறுதி வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பயணிப்போம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. இது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. அடுத்து சோல்மேட் அப்படின்ற பட்சத்தில் அவங்க இவங்கள தன்னோட சிறகுகளை கொடுத்து பிரபஞ்சத்தை சுற்றி பார்க்குற மாதிரி விஷயங்கள் கூட பண்ணுவாங்க. இது விளையாட்டுக்காக சொல்லலை, இது உண்மையிலே ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இந்த பிரபஞ்சத்தையே அவங்க சுற்றி காமிச்சு இந்த பிரபஞ்சத்தை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு உணர்த்தி, பிரபஞ்சத்தில் இருக்க அதிசயங்கள், அபூர்வங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், இன்னும் எவ்வளோ விஷயங்கள், ரகசியங்கள், இது எல்லாமே அவங்க முழுமையாக உணர செய்வாங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க எப்பயுமே சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவங்களோட எண்ணங்களை சரியான எண்ணங்களாக மாற்றி கொடுத்து, அவங்களோட உணர்வுகளை சரியான உணர்வுகளாக மாற்றி கொடுத்து,
அவங்க மனநிலை வந்து எப்பயுமே சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிற மாதிரி அவங்க மனநிலையை உருவாக்கி வச்சு அவங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களை சரியான முறையில் மாற்றி கொடுத்து இப்படி எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. எல்லோரும் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு சொன்னால் கூட மகிழ்ச்சினா என்னன்றதை புரிஞ்சுக்க வைப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கிறோம், எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சில சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நம்ம அந்த மகிழ்ச்சின்ற விஷயத்த தள்ளி வச்சு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன் பிறகு நமக்கு திரும்ப இந்த மனநிலையே நமக்குள்ளே வர்ற மாதிரி அந்த பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உணர வைப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுல சோல்மேட் அப்படின்றது எவ்வளோ பொக்கிஷமான உறவு அப்படின்றது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். இது இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.